வெல்கம் டு ஆயுள் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா பிங்க் கலர் லிப்ஸ்டிக் எப்படி பண்ணோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை, அதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த லிப்ஸ்டிக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு லிப்ஸ்டிக் அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு என்னென்னலாம் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக தெரியும்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கலர்ஸ், அதுக்கப்புறம் மாய்ஸ்சர், அதுக்கப்புறம் அந்த லிப்ஸ்டிக் ஸ்டேபிளாக அதே ஷேப்பில் இருக்கணும். ஸோ இந்த 3 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி இன்க்ரீடியன்ட் சூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு லிப்ஸ்டிக்கோட ஷேப் கொண்டு வரதுக்கு நம்ம சூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வேக்ஸஸ். இதில் 3 வேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வேக்ஸ் பார்த்திங்கன்னா பீஸ் வேக்ஸ். பீஸ் வேக்ஸ் நம்மளோட லிப்ஸ்டிக்கு ஷேப் மட்டும் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை, அதை தவிர நம்மளோட லிப்பில் இருக்க மாய்ஸ்சரை சீல் பண்ணி வைக்குது. அதன் மூலியமாக நம்ம லிப்பை ட்ரைனஸ் ஆக விடாமல் பாதுகாக்குது. இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு சாப்டு லிப்ஸ் இருக்குது அப்படின்னா பீஸ் வேக்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 3 வேக்ஸ் சூஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒன்று பீஸ் வேக்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கார்னோபா வேக்ஸ். இதுவுமே ஹார்டன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்மூத் அண்ட் சாஃப்ட் ஃபினிஷ் கொடுக்கும். நம்மளோட லிப்ஸ்டிக் ஒரு க்ளாஸி எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு இந்த கார்னோபா வேக்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த வேக்ஸ் பார்த்திங்கன்னா கேண்டலிலா வேக்ஸ். இதோட முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லணுன்னா நான் ஸ்டிக்கியாக இருக்கும். நம்ம சில லிப்ஸ்டிக்லாம் போட்டு ஸ்மச் பண்ணும்போது ஒரு மாதிரி ஒட்டும்ல, அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த கேண்டலிலா வேக்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட லிப்ஸை சாஃப்டனும் பண்ணும், நம்மளோட லிப்ஸ்டிக்கு ஹார்டனும் பண்ணும். இப்போது வேக்ஸஸ் சூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ஆயில் சூஸ் பண்ண போகிறோம். லிப்புக்கான ஆயில் அப்படின்னாலே அது கேஸ்டர் ஆயில் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஞாபகம் வரணும். இது ஒரு நல்ல க்ளாஸி ஃபினிஷ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம். இது ரொம்ப கம்மி விலையுமே நமக்கு கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆயில். அது மட்டும் இல்லாமல் ட்ரைனஸ், சாப்டு லிப்ஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான சொல்யூஷனாக இருக்கும் இந்த ஆயில்ஸ். அடுத்த ஆயில் பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் ஆயில். ஆல்மண்ட் ஆயில் பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரும் கொடுக்கும், ஈஸியாக லிப்பில் அப்சர்வ் ஆகிக்கும். ஏன்னா இது ரொம்ப லைட் வெயிட் ஆயில் அப்படின்றனால. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லிப் டார்க்னஸை லைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா விட்டமின் இ ஆயில். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கனால நம்ம ஆட் பண்ணுற ஆயில்ஸை ஆக்சிடைஸ் ஆக விடாமல் பாதுகாக்குது. ஆக்சிடைஸ் ஆகாமல் இருந்தால் நமக்கு நல்லா அந்த கம்மர ஸ்மெல் வராமல் இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம கம்மர ஸ்மெல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரீசனுக்காக விட்டமின் இ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே நல்லா லிப்பை ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம். இதை நீங்கள் நார்மலாக டைரெக்டாக எடுத்து கூட லிப்ஸில் அப்ளை பண்ணலாம். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பிஹெச்டி, பியூட்டைலேட்டட் ஹைட்ராக்சிட்டோலின். இது ஒரு ஸ்டெபிளைசர். இதுவும் விட்டமின் இ ஆயில் மாதிரியே ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கனால ஆயில் ஆக்சிடைஸ் ஆக விடாமல், நம்மளோட கலரை சேஞ்ச் பண்ணாமல் லிப்ஸ்டிக்கை ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ப்ரிசர்வேட்டிவ் பண்ண வேண்டிய வேலையை இந்த பிஹெச்டி பண்ணும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கலர்ஸ். இதில் பிங்க் லிப் சேஃப் பிக்மெண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுற லிப் கலர்ஸ் FDA அப்ரூவ்டான்னு மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக அது இல்லாமல் வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது பிங்க் லிப்ஸ்டிக்கோட ஃபார்முலேஷன் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. பீஸ் வேக்ஸ் 3.75 கிராம், கார்னோபா வேக்ஸ் 0.62 கிராம், கேண்டலிலா வேக்ஸ் 0.62 கிராம், கேஸ்டர் ஆயில் 5 கிராம், ஆல்மண்ட் ஆயில் 2.5 கிராம். இது எல்லாமே ஃபேஸ் ஏல. ஃபேஸ் பியில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ ஆயில் 0.5 கிராம், பிஹெச்டி 0.025 கிராம். பிங்க் கலர் நம்மளோட தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். 0.5லேருந்து 1.5 கிராம் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத நான் செய்யும் போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இந்த லிப்ஸ்டிக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பீக்கர் எடுத்திருக்கேன், சின்ன பீக்கராக எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு 3 to 4 லிப்ஸ்டிக் வர மாதிரி தான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா பீஸ் வேக்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பீஸ் வேக்ஸ் நான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் ரிஃபைன்டு ஒயிட் கலர் எடுத்தாலும் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ஃபேஸ் ஏல என்னென்ன இன்க்ரீடியண்ட் இருக்கோ அது எல்லாமே நம்ம லைனாக மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். லிப்ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மிஸ்டேக்ஸ் வரும்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை வேக்ஸ் கம்மியாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஷேப்க்கு நிற்காது. இன்னொரு ப்ராப்ளம், நீங்கள் வேக்ஸ் ரொம்ப கரெக்டாக தான் இருக்குது, ஸ்லைட்டாக நம்ம தட்டினா விழுந்துடும், அந்த மாதிரிலாம் இருக்குன்னா நீங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு வெயிலில் போயிட்டீங்க அப்படின்னா அந்த வெயிலுக்கே அது உருகிரும். ஸோ வேக்ஸ்
கரெக்டான ரேஷியோவில் கரெக்டான வேக்ஸை சூஸ் பண்ணும். ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் உள்ள வேக்ஸ் சூஸ் பண்ணால் தான் அது வெயிலில் நம்ம வச்சா கூட அது தாங்கும், அந்த ஹீட்டை தாங்கும். வெயிலான கம்மியான ஹீட்டுக்கே வந்து அது உருகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் தான் வரும். ஸோ ஆயில்ஸ் அதிகமாக ஆட் பண்ணிட்டாலுமே உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வராது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பக்காவாக பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம், மெல்ட் பண்ண போகிறோம், மோல்டில் ஊற்ற போகிறோம். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸு தான். பட் நம்ம இன்க்ரீடியன்ட் சூஸ் பண்ணும் போது மட்டும் சில விஷயங்கள் கரெக்டாக கவனித்தோம் அப்படின்னா பெஸ்ட்டான லிப்ஸ்டிக் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போது ஃபேஸ் ஏல எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணி முடிக்க போகிறோம். இந்த ஸ்டேஜ்க்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாத் செட் பண்ணணும். வாட்டர் பாத் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் எடுத்துக்கோங்க. நீங்கள் இண்டக்ஷன் யூஸ் பண்ணுறதுனாலும் சரி, கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுறதுனாலும் சரி, அந்த பாத்திரத்தில் கால்வாசி தண்ணி தான் இருக்கணும். அதாவது இந்த எந்த சைஸ் பீக்கர் எடுக்கிறீங்களோ, பீக்கர், கிளாஸ், கிண்ணம் எதுவாக இருந்தாலும் அந்த கிண்ணமோ இல்லை பீக்கரோ கால்வாசி தான் முங்கியிருக்கணும். ஏன்னா நிறைய தண்ணி வச்சிட்டிங்கன்னா மிதக்க ஆரம்பிச்சிரும். தண்ணி வந்து நம்மளோட மிக்சர் உள்ள மிக்சர் உள்ள போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி போச்சுன்னா நம்மளோட ப்ராடக்ட் சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ கொதிக்கும் போது நம்மளோட ப்ராடக்டில் தண்ணி விழாமல் பார்த்துக்கோங்க. பெட்டர் நீங்கள் அதிகமாக செய்கிறீங்க, பிஸ்னஸ் பர்பஸ்க்காக செய்கிறீங்கன்னா ஒரு ஃபாயில் ஷீட் வச்சு க்ளோஸ் பண்ணுறது பெஸ்ட்டான ஐடியா. இப்போது இதை மெல்ட் பண்ணி எடுத்தாச்சு. மெல்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஃபேஸ் பி இன்க்ரீடியண்ட் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு விட்டமின் ஈயும் நான் பிஹெச்டியும் ஆட் பண்ணிக்க போகிறேன். கலர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்லா பிளெண்ட் ஆகணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். அதாவது மேலே வந்து உங்களுக்கு ஒரு லேயர் மட்டும் அப்படியே கெட்டி ஆகிற மாதிரி, ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியும். அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் கலர்ஸ் ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சூடாக இருக்கும் போது ஆட் பண்ணால் அது கலர் வந்து பிளெண்ட் ஆன மாதிரி தெரியும். பட் நீங்கள் மோல்டில் ஊற்றிட்டதுக்கப்புறம் கலர் சரியாக பிளெண்ட் ஆகிருக்காது. ஸோ அந்த ரீசனால் இப்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த தின் லேயராக ஃபார்ம் ஆகிருக்கும். லிப்ஸ்டிக் வந்து ஆறுனது, அந்த வேக்ஸ்லாம் வந்து கெட்டியாகிறது ஒரு ஓரமாக தெரியும் நமக்கு பீக்கரில். ஸோ மேலே தெரியுதா அந்த மாதிரி ஒயிட்டாக, அந்த ஸ்டேஜில் தான் நம்ம கலர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் பிங்க் கலர் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 0.5 கிராம் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கலர் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். அந்த கலர் உங்களுக்கு போதும் அப்படின்னா அதோடு ஸ்டாப் பண்ணிடலாம். இல்லை டார்க்காக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை லைட்டாக வேணும்னா 0.25 கிராம்லேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. நான் வந்து 0.5 கிராம் எடுத்திருக்கேன். எனக்கு ஏன் அப்படின்னா என்னோடய லிப்ஸ்க்கு கொஞ்சம் டார்க்காக இருந்தால் தான் சூட் ஆகும். ஸோ அந்த ரீசனுக்காக நான் பிங்க் வந்து கொஞ்சம் டார்க் ஷேடாக நான் எடுத்துக்கிறேன். இந்த கலர்ஸ் வந்து நான் ஓடிகே பர்ஃப்யூமில் தான் வாங்கியிருக்கேன். இதை நீங்கள் ஆட் பண்ணுறதுக்குள்ளே நம்மளோட ஃபேஸே கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா லைக் பேஸ்ட் மாதிரி இருக்கும். நம்ம பிளெண்ட் பண்ணும் போது ஒரு பேஸ்ட் கரைக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அடியில் எல்லாமே பார்க்கணும். நம்மளோட பீக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அடியில் பிளெண்ட் ஆகிருக்கா பிளெண்ட் ஆகலையான்றதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கும். அடி வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகலைனா கூட நீங்கள் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அதை இப்போ கெட்டி ஆகிடுச்சா, இந்த டைம் எடுத்து நம்ம கொஞ்சம் ஹாட் வாட்டரில் அப்படியே டிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதை எடுத்து நம்ம மோல்டில் ஊற்ற வேண்டியது தான், வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் கலர் செக் பண்ணலாம். ஸோ இந்த கலர் எனக்கு போதுமானது. ஸோ இது லைட் பிங்க்கும் இல்லாமல் ரொம்ப டார்க்கும் இல்லாமல் மீடியமாக இருக்குது. ஸோ இதுலேயே வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன். திரும்பி ஹீட்டிங் ப்ராசஸில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஹாட் வாட்டரில் நீங்கள் வச்சு எடுத்தாலே அது மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆகிறதுக்குள்ளே நான் வந்து ஒரு 2 மினிட்ஸ் அதை அப்படியே ஹாட் வாட்டரில் வச்சுட்டு என்னோடய மோல்டை வந்து ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். மோல்டில் இந்த மாதிரி 3 ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணால் நமக்கு கம்ப்ளீட்டாக வந்துடும். இது வந்து ஓல்டு மாடல் லிப்ஸ்டிக் மோல்டு. இப்போ வந்து அன்டச்சபிலிட்டி அப்படின்ட்டு மேலே மட்டும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்படி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்காது. இது ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், பழைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். இதில் நான் ரப்பிங் ஆல்கோஹால் ஸ்ப்ரே பண்ணிட்டு காட்டன் வச்சு வைப் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ தட் எனக்கு வேறு ஏதாவது பழைய இது பண்ணும்போது கொஞ்சம் கலர்ஸ் இருந்தால் கூட அது எனக்கு ஒட்டாமல் க்ளீன் ஆகிடும்.
ஸோ ஸ்டெரைல் பர்பஸ்க்காக நம்ம இது வந்து க்ளீன் பண்ணிவிட்டு 3 பக்கமுமே ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நம்ம மோல்டை ரெடி பண்ணி வச்சிட போகிறோம். இதில் வந்து நான் எந்த ஒரு ஆயிலோ இல்லை சீக்கிரமாக அது வரணும் அப்படின்றதுக்காண்டி எதுவுமே நம்ம தடவலாம் இல்லை. அப்படியே நம்ம போட்டாலே மோல்டரில் வந்து போர் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அன்மோல்ட் பண்ணாலே அழகாக வரும். ஏன்னா நம்ம அதில் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கிறது வேக்ஸ் அண்ட் ஆயில்ஸு தான். ஸோ தனியாக நீங்கள் மோல்டில் ஆயில் அப்ளை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இப்படி ஊற்றிட்ட பிறகு உங்களுக்கு கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு மேலே ஒரு குட்டி ஹோல் மாதிரி இருக்கும். அந்த ஹோல் வரும்போது நீங்கள் பேலன்ஸ் இருக்க உங்கள் பீக்கரில் இருக்க ஒட்டிகிட்டு இருக்க அந்த மிக்ஸ்சர்லாம் திரும்பி ரீமெல்ட் பண்ணிவிட்டு ஊற்றும் போது உங்களுக்கு அந்த ஹோல் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் காட்டுறேன். எனக்கு வந்து கம்மி மிக்ஸ்சர் இருந்தனால என்னால் 2 ஹோல் மட்டும் தான் கரெக்டாக மறைக்க முடிஞ்சுது. அது எப்படி பண்ணேன் அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து போர் பண்ணியாச்சு. போர் பண்ணிவிட்டு மேலே இந்த ஃபஸ்ட்டு 2 இது மட்டும் பாருங்கள், நான் அதுக்கு மேலேயே திரும்பவும் போர் பண்ணனால அழகாக ஃபினிஷிங் வந்திருக்கு. நமக்கு அந்த ஹோல்ஸ் வந்து வரலை. ஸோ இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆஃப்டர் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நான் அன்மோல்ட் பண்ண போகிறேன். இது எப்படி வந்திருக்குன்னு இப்போ பார்க்கலாம். அதே மாதிரி தான் 3 ஸ்க்ரூமே கலட்டணும். இதுவே அன்டச்சபிலிட்டினா மேலே இருக்க பார்ட்ஸ் மட்டும் கலட்டுவீங்க. ஜஸ்ட் நம்மளோட அந்த லிப்ஸ்டிக் கண்டெய்னரை கீழே பார்த்த மாதிரி அதில் டிப் பண்ணி எடுத்திங்கன்னா லிப்ஸ்டிக் வந்துடும். ஆனால் இதை நம்ம கையில் எடுத்து மாட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதிலேருந்து இதுக்கு டச் பண்ணி நம்ம கண்டெய்னரில் போடுறனால அது அன்டச்சபிலிட்டி மோல்டு அப்படின்னு இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம அன்மோல்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட லைட்டிங்க்கு வந்து லிப்ஸ்டிக் வந்து ரெட் கலரில் தெரியுது, பட் பிங்க் ஷேட் தான் இருக்குது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதை நான் மோல்டிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளியராக வந்துருச்சு பாருங்கள். எந்த ஒரு ஸ்டெயினுமே மோல்டெல்லாம் ஒட்டிக்கலை. இது அப்படியே நம்ம கண்டெய்னரில் வந்து போட போகிறோம். இதை ஃபுல்லாக வந்து மேலே ஏற்றிக்கணும். கண்டெய்னரில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இது ஆக்சுவலாக புல்லட் லிப்ஸ்டிக் மோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். லிப்ஸ்டிக் செய்கிற ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிள், பட் இன்க்ரீடியண்ட்டை சூஸ் பண்ணுறது கொஞ்சம் முக்கியமான விஷயம். இந்த மாதிரி எல்லா கண்டெய்னர்ஸ்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.